மற்றும் ஒரு அண்மை செய்தி. புதுச்சேரியில் சிறுமி கொல்லப்பட்டதை கண்டித்து ஏராளமானோர் போராட்டம் நடத்தி வருகின்ற அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். புதுச்சேரியில் சிறுமி கொல்லப்பட்டதை கண்டித்து ஏராளமானோர் போராட்டமானது நடத்தி வருகின்றனர். புதுச்சேரியில் சிறுமி கொல்லப்பட்டதை கண்டித்து ஏராளமானோர் போராட்டமானது நடத்தி வருகின்றன அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் கிருஷ்ணா. வணக்கம் கிருஷ்ணா, விவரங்கள். சுபா, புதுச்சேரியிலே சிறுமி கடத்தி கொலை செய்யப்பட்ட விவகாரம் பூதாகரமாக வெடித்து வருகிறது. இது புதுச்சேரியில் உள்ள எதிர்க்கட்சிகளுக்கு பெரும் ஒரு பெரிய குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வருகின்றனர். புதுச்சேரி அரசு இந்த சுற்றுலாவை வளர்க்கின்ற போர்வையில் இந்த போதைப் பொருளுக்கு அதிகமாக புதுச்சேரியில் இறக்குமதி செய்வது காரணமாக பல்வேறு குற்ற சம்பவங்கள் ஈடுபட்டு வருகிறதாக குற்றச்சாட்டுகள் முன்வைத்தனர். இதனை கண்டித்து புதுச்சேரியில் அனைத்து பொதுமக்கள் மற்றும் சமூக அமைப்புகள், பெண்கள் என அனைவருமே கடற்கரை சாலையில் ஒன்று கூடி புதுச்சேரி அரசை கண்டித்தும் செயல்படாத காவல்துறையை கண்டித்தும் தங்களுடைய எதிர்ப்புகளை தெரிவித்து வருகின்றனர். சிறுமியை கொலை செய்த விவகாரம் புதுச்சேரியில் பெரும் அதிர்வலியை ஏற்படுத்தி வருகிறது என்றும் தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும். மேலும் இந்த கஞ்சா போதைப் பொருட்களை உடனடியாக தடை செய்ய வேண்டும். புதுச்சேரி அரசு இது நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் தங்களுடைய போராட்டம் மேலும் இந்த கடற்கரை சாலையை தொடரும் என்றும் அவர்கள் கோரிக்கை வைத்தனர். இவர்களை கட்டுப்படுத்தும் விதமாக போலீசார் அந்த பகுதியில் குவிக்கப்பட்டு அவர்கள் கலந்து செல்லுமாறு கேட்டனர். ஆனால் அவர்கள் கலந்து செல்லாமல் கடற்கரை தண்ணீரில் இறங்குவதற்கான முயற்சியில் ஈடுபட்டதன் காரணமாக தற்போது போலீசார் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காமல் தற்போது அவங்க போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் தங்கள் சிறுமிக்கு நியாயம் கிடைக்க வரையும் மேலும் இந்த போதைப் பொருளை தடுக்கும் அரசு உரிய நடவடிக்கை எடுத்தால் மட்டுமே தங்கள் போராட்டத்தை நிறுத்துவோம் என அவர்கள் இந்த பெண்களும் ஆண்களும் சமூக அமைப்புகளும் ஈடுபட்டு வருகின்றனர். சுபா, விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணா. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.